வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது வேப்பம்பூ பொடி. இந்த மார்ச், ஏப்ரல், மே சமயத்தில் நமக்கு வேப்பம்பூ நிறைய கிடைக்கும். அந்த சமயத்தில் நம்ம சேகரித்து எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா, அதாவது சுத்தம் பண்ணி கழுவிட்டு காய வச்சு நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். அப்போ நம்ம தேவையான சமயத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வேப்பம்பூ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. வயிற்றுப்புழு, வயிற்று தொந்தரவுகள் மற்ற எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். இந்த வேப்பம்பூ பொடி எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். வேப்பம்பூ பொடிக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருளை பார்ப்போம். வேப்பம்பூ மரத்துலேருந்து நம்ம நேரடியாக பறித்து காம்பெல்லாம் நீக்கிட்டு அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் இருக்கும் உளுத்தம்பருப்பு, 6 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் 3 மிளகாய், பூண்டு சின்ன பல்லாக ஒரு 8 பல் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம். இது நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம வேப்பம்பூவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அதாவது எண்ணெய் விடாமல் வடை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அனல் நம்ம பாதி அனல் வச்சுக்கணும், அதிகமாக வைக்க வேண்டாம். அதிகமாக வச்சா கருகி போயிடும். இந்த வறுத்துட்டு இருக்கும்போது ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம். புது பூனால் பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்குது. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது ப்ரௌன் கலராக ஆகிடும். பூ நல்லா வாசம் வருது. நம்ம இதை எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். வேப்பம்பூ வறுத்து எடுத்து தட்டில் மாற்றிட்டோம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுருக்கோம். இதுவும் ட்ரை ரோஸ்ட், அதாவது எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் பாதி வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கருகிடும். இதோடைய கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம மிளகு சேர்த்துடலாம். சீரகமும் இதோடு சேர்த்துடலாம். அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க, அதிகமாக விட வேண்டாம். உளுத்தம்பருப்பு கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. செவந்து வரும்போது நம்ம எடுத்து தட்டுக்கே மாற்றிடலாம். உப்பு நம்ம அதோடய போட்டுடலாம். இந்த மாதிரி 1 by 1 போடுங்க. ஒரே சமயத்தில் எல்லாமே போட்டக்கூடாது. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மிளகு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா சீரகம், அப்புறமா உப்பும் போட்டுடலாம். இப்போ இறக்க போகும்போது நம்ம பெருங்காயம் இதோடு சேர்த்துடலாம். அதோடய நம்ம சேர்க்கும்போது கருகி போயிடும். பெருங்காயம் போட்டு அனல் ரொம்ப கம்மியாக வச்சுருங்க, ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் வறுபட்டுருச்சு. அதை எடுத்து தட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ வடை சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை அதோட போட்டுடலாம். அதனால் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சோம்னா கறிக்கு போகும். இல்லைன்னா பூண்டு நம்ம தட்டி போட்டுக்கிறதுனால அடியில் பிடிச்சிக்குவோம். அதனால தான் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு அடங்கிடுச்சு. பூண்டும் கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு. அதில் மிளகாயும் நம்ம சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வறுபட்டுச்சு, மிளகாயும் செவந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு, சவுண்டு இல்லாமல் இருக்கு பார்த்திங்களா. இப்போ நம்ம இதை அந்த தட்டுக்கே நம்ம மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்ச எல்லா பொருளுமே வறுத்து எடுத்தாச்சு. இதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்துருப்போம். வேப்பம்பூ எண்ணெய் விடாமல், பருப்பு வகைகள் மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு எல்லாம் எண்ணெய் விடாமல், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். எல்லாமே நம்ம எண்ணெய் விட்டு வறுத்தோம்னா பொடி ஆகாது, ஒரு மாதிரி பிடிச்சிக்கும், நல்லா ட்ரையாக பொடியாகி வராது. அதனால் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டும், இது எண்ணெய் விட்டும் வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வேப்பம்பூ, பருப்பு, மிளகாய் எல்லாமே ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த நல்ல ஆரோக்கியமான சுவையான வேப்பம்பூ பொடி நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த வேப்பம்பூ பொடி இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் அப்படி டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டி கிளறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி வேப்பம்பூ பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.